இப்போ கொள்ளு ரசம் வைக்கிறவங்க கொள்ளு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். எலுமிச்சங்காய் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு கட்டி பூண்டு, 3 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை சிறிதளவு, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பூண்டு பச்சை மிளகாயும் வச்சு அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு, எடுத்துக்கலாங்க. அரைச்சாச்சுங்க. நாம் இதெல்லாம் ஒன்று சேர்த்துக்கலாம். இது கொள்ளு தண்ணிங்க. இது கொள்ளு தண்ணியில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சேர்த்துக்கலாங்க அரைச்சது. இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ இதை சேர்த்திடலாங்க. கடுகு தெரிஞ்சிச்சு. இப்போ வெந்தயத்தூள் போட்டுக்கலாங்க. கொதிச்சு வரட்டுங்க. நுர கட்டி கொதிப்பு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூளை தூவி விட்டுக்கலாம். கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க.